ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கடைசியா நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட கொஸ்டின்ஸ். 9 பிப்ரவரி 2025 ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைம்ல டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஜென்ரல் அவேர்னஸுக்கு லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு கடைசியா நடந்து முடிஞ்ச குரூப் டியோட 101 ஷிஃப்ட்ல கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்கும்போது சயின்ஸ்ல ஒரு 2500 கொஷினுக்கு மேல உங்களுக்கு கவர் ஆகிரும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல அட்லீஸ்ட் ஒரு 10 ஷிஃப்டாவது கம்ப்ளீட் பண்ணிருங்க. இந்த ஷிஃப்டோட சொல்யூஷன் எல்லாமே வேணும், இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கடைசியா நடந்த குரூப் டியோட 101 ஷிஃப்டோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங்னு உங்களுக்கு பிடிஎஃப் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. லைஃப் டைம் வேலிடிட்டி. குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்திருக்கக்கூடிய டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 செக்ஷன் கண்ட்ரோலருக்கான செலக்ஷன் பேட்சஸும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க ரயில்வே, எஸ்எஸ்சின்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A shopkeeper marks an article at X and offers a discount of 54% on the marked price. He sells it for rupees 437 after charging VAT, value added tax of 52% on the discounted price. What is the value of X? ஒரு கடையின் உரிமையாளர் ஒரு பொருளின் விலையை வந்து X அப்படின்னு குறிச்சு வச்சிருக்காரு. அவர் வந்து 54% தள்ளுபடி வந்து கொடுக்கிறாரு. ஓகே, தள்ளுபடி செய்யப்பட்ட விலையில் வந்து 52% வந்து வரியும் வந்து போடுறாரு. ஓகேவா? சோ அப்படி எல்லாம் போட்டு 437 ரூபாய்க்கு அந்த பொருளை விக்கிறாரு அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த பொருளோட குறித்த விலை என்ன? எக்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கறோம்? தள்ளுபடி வந்து 54%. அப்ப டோட்டலா இருக்கிறது 100ன்னு எடுத்துக்கலாம். அதுல 54% கம்மி பண்ணோம் அப்படின்னா எவ்வளவா இருக்கும்? 46%க்கு விற்போம். 100 ரூபாய் மதிப்புள்ள பொருள் தள்ளுபடி 54% போக எவ்வளவு ரூபாய்க்கு விற்போம்? 46 ரூபாய்க்கு. சோ 46 டிவைடட் பை 100ன்னு போட்டுடலாம். அப்ப இந்த தள்ளுபடி விலையில என்ன பண்றாங்க? டாக்ஸ் வேற போடுறாங்க. டாக்ஸ் எவ்வளவு? 52% டாக்ஸ் போடுறாங்க. அப்போ அந்த பொருளோட விலை 100 ரூபாய் இல்ல அந்த பொருளோட விலை 200 ரூபாய் அப்படின்னா 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 52 ரூபாய் டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா எவ்வளவு கட்டுவீங்க? 152 ரூபாய் கட்டுவீங்க. அப்ப டோட்டலா இந்த அமௌண்ட்டை வந்து 100%ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா டாக்ஸ் எவ்வளவு போடுறாங்க? 52%. அப்ப எப்படி எழுதலாம்? 152 டிவைடட் பை 100. ஓகே, ஃபர்ஸ்ட் குறித்த விலை இருக்கு, அதுல தள்ளுபடி கொடுத்தாச்சு. இப்ப தள்ளுபடி கொடுத்தது போக உங்களுக்கு டாக்ஸும் போடுறாங்க. அப்படி டாக்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு ரூபாய்க்கு அந்த பொருளை விக்கிறாரு? 437 ரூபாய்க்கு விக்கிறாரு. இப்ப எக்ஸோட மதிப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஈஸியான கொஸ்டினா? இத மட்டும் நீங்க ஃப்ரேம் பண்ணாலே போதுமானது. இந்த கொஸ்டின்ல இத மட்டும் ஃப்ரேம் பண்ணாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்ப கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ எப்படி கட் பண்ணலாம்? இங்க 46 இருக்கு, இங்க 152 இருக்கு, இங்க 437 இருக்கு. அப்ப இங்க 46 152 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட எப்படி எடுத்துக்கலாம்னா இதை ஒரு 150 கிட்ட எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 40 கிட்ட எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு என்ன வரும்? கிட்டத்தட்ட 15 நாள் 60, ஒரு 6000, ஒரு 7000 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இங்க 46 இருக்கு, இங்க 152 இருக்கு. அப்ப நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எது கிட்ட வரும்? ஒரு 7000 கிட்ட நியர்லி வரும். ஓகே, சோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஆன்சர் எது கிட்ட வரும்? 7000 கிட்ட வரும்.
இங்க யூனி டிஜிட் பாருங்க எதுல முடிஞ்சிருக்கு 7ல முடிஞ்சிருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா யூனி டிஜிட் எதுல வரும் 2ல முடியும். ஓகேவா? அப்ப இங்க யூனி டிஜிட் 7ல முடிஞ்சிருக்கு. அப்ப இது எக்ஸாக்ட்டா எனக்கு கேன்சல் ஆகும். ஏன்னா இங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல் நம்பர்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப எக்ஸாக்ட்டா கேன்சல் ஆகுது அப்படின்னா எனக்கு எத்தனை டைம் போகும்? இங்க வரக்கூடிய வேல்யூ கிட்டத்தட்ட 7000 கிட்ட ஒரு 6000 சில்ற 6800 900 அந்த மாதிரி வரும். இத மல்டிப்ளை பண்ணும்போது. அப்ப எனக்கு எக்ஸாக்ட்டா கட் ஆகுது அப்படின்னா இங்க 437 இருக்கு. அப்ப எத்தனை டைம் கட் ஆகும்? இங்க எத்தனை டைம் கட் ஆகும்? யூனி டிஜிட் வந்து 6ல முடியும்னு தெரிஞ்சிரும். அப்ப 16 டைம்ஸ் கட் ஆகுமா? ஓகே. புரியுதா? ஏன்னா இத மல்டிப்ளை பண்ணா கிட்டத்தட்ட 7000 கிட்ட 6900 கிட்ட வரும். இங்க 437ன்னு இருக்கும். எக்ஸாக்ட்டா யூனி டிஜிட் வந்து 2 வருது. அப்ப எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 6 டைம்ஸ் போகும். சோ இங்க 4 வந்திருக்கு. இங்க 6000 கிட்ட வந்திருக்கு. அப்ப இங்க 1 போட்டுறலாமா? 16 டைம்ஸ் ஆகுமா? அப்ப இத 16 அப்படின்னு டைரக்ட்டா கட் பண்ணிரலாம். அடுத்து எப்படி கட் பண்ணலாம்? இங்க 50 டைம் போகும். இங்க வந்து 8 டைம் கட் ஆகும். ஓகே. சோ இப்ப என்ன பண்ணிக்கலாம்? x × 8 ஈக்குவல் டு இந்த 100யும் 50யும் இந்த பக்கம் கொண்டு போயிரலாம். அப்ப 100 × 50ன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஈஸியா மல்டிப்ளை பண்றதுக்கு நமக்கு என்ன தெரியும்? 125யும் 4யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 500 கிடைக்கும். 125யும் 8யும் மல்டிப்ளை பண்ணா 1000 கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அப்பதான் இந்த கால்குலேஷனுக்கு ஈஸியா உங்களுக்கு இருக்கும். ஓகே. 125யும் 4யும் மல்டிப்ளை பண்ணா 500. 125 8ஆல மல்டிப்ளை பண்ணா 1000. ஓகேவா? சோ இப்போ நான் வந்து இதை ஈஸியா கட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை என்ன பண்ணிக்கலாம்? x is equal to இதை வந்து 5 × 1000 எழுதிக்கலாமா? இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 5 × 1000. ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணா 5000 தான் இருக்கு. 5 × 1000 எழுதிடலாம். அப்ப x is equal to 5 × 1000 divided by 8ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு 8 8 125 தடவை போகும். அப்ப x is equal to 5 × 125 625. அப்ப அந்த பொருளோட குறித்த விலை எவ்வளவு அப்படின்னா 625. ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணியாச்சா? இதை உட்கார்ந்து ஒவ்வொரு வாய்ப்பாடா யோசிக்கிறத விட ஜஸ்ட் யூனி டிஜிட் வச்சு நியரஸ்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு ஈஸியா கேன்சல் பண்ணிரலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the single discount equivalent to 2 successive discount. 5% 8% ஆகிய 2 தொடர் தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சிங்கிள் டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? a plus b minus ab divided by 100. அவ்வளவுதான். நிறைய டைம் யூடியூப்லயும் சொல்லி கொடுத்திருக்கேன். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப a யோட வேல்யூ எவ்வளவு? 5. b யோட வேல்யூ எவ்வளவு? 8. 5 plus 8 minus 5 × 8 divided by 100. 8 5 13 minus 8 5 40. 40 divided by 100 இருக்கு. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 0.4ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 13 இருக்கு. இங்க 0.4 இருக்கு. அப்ப ஆன்சர் 13 விட கம்மியா வரும். ஆன்சர் எதை விட கம்மியா வரும்? 13ல இருந்து 0.4 கழிச்சோம் அப்படின்னா 13 விட ஆன்சர் கம்மியா வரும். இங்க ஆப்ஷன் வாங்க. 13 விட கம்மியானா அதாவது 12லாம் வராது. 12க்கு கம்மியாகாது. அப்படிதானே? 13ல இருந்து 0.4 வந்து நீங்க மைனஸ் பண்றீங்க. 13ல இருந்து 0.4 மைனஸ் பண்றீங்க. அப்ப 13 விட கம்மியானா 14 வராது. ஓகேவா? சோ 10 வருமா? வராது. 13ல இருந்து 3 கழிச்சாதான் 10. அப்ப வெறும் 0.4 தான் கழிக்கிறோம். அப்ப அந்த 10ஐயும் எலிமினேட் பண்ணிரலாம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்லிரலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். ஓகே. இதுல என்ன சொல்லிருக்காங்க? By how much is 60% of 45 greater than 1/5 of 45? 45 60% இருக்கு இல்லையா? அது 45 1/5 பகுதியை விட எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்ப 45 × 60% எப்படி எழுதலாம்? 45 × 60/100ன்னு எழுதலாம். அப்ப கேன்சல் பண்ணோம்னா 0 0 கட் ஆகிரும். 9 5 45 2 5 10 3 டைம்ஸ் கட் ஆகும். சோ 27. ஓகேவா? அப்ப இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருது? 27ன்னு கிடைச்சிருது. இதோட வேல்யூ என்ன வரும்? 1 5 5 9 5 45. அப்ப இதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்கு? 2க்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. ஓகே. 10 வந்து 8 விட எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 10ல இருந்து 8 கழிச்சிட்டு 2 அதிகமா இருக்குன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் இங்க 27 வந்திருக்கு. இதோட வேல்யூ வந்து 27. இதை சிம்பிளிஃபை பண்ணா வேல்யூ வந்து 9. அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு? 27 மைனஸ் 9 18 அதிகமா இருக்கு. 18ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். ஓகே. இதுல என்ன சொல்லிருக்காங்க? ஆவரேஜ் ஆஃப் 6.5 10.7 20.2 and a is 17. What is the value of a? 6.5 10.7 20.2 a அவற்றின் சராசரி வந்து 17 அப்படின்னா a இன் மதிப்பு என்ன? அப்ப இங்க 4 நம்பர் இருக்கு. அதோட சராசரி 17 அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும்?
4 × 17 17 நாள் எத்தனை 68 இதுதான் கூட்டுத்தொகை. அப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. 6.5 10.7 20.2 பிளஸ் ஏ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 7 2 9 9 5 14. அப்படியே அதுலயே கூட்டுங்க. உட்கார்ந்து 6.5 பிளஸ் 10.7 பிளஸ் 20.2 போடாதீங்க. எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் ஆகும். அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 5 14 14க்கு 4 மீதி 1 இருக்கும். 20 10 30 36 36 1 37. அப்போ 37.4 பிளஸ் ஏ ஈக்குவல் டு 68. இதுல இருந்து ஏயோட வேல்யூ 68 மைனஸ் 37.4. அப்ப ஆன்சர் 10ல 4 போனா 6 7ல 7 போனா 0. ஆன்சர் வந்து 0.6 முடியும். 0.6 முடிகிறது ஆன்சர் பி. நீங்க மைனஸ் பண்ணாலும் 30 வரும். சோ 30.6ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். Simplify 6pq plus 14q the whole square minus 6pq minus 14q the whole square. இத சுருக்குனா என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. நிறைய டைம் அல்ஜீப்ரால பார்த்திருக்கோம். என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? a plus b the whole square minus a minus b the whole square அப்படின்னா 2 into a square plus b square படிச்சிருக்கோமா? a plus b the whole square. அடுத்து நமக்கு என்ன தெரியும்? மைனஸ். சோ இதோட ஆன்சர் என்ன வரும்? 4ab ன்னு கிடைக்கும். ஓகேவா? 4ab அப்படிதானே? a plus b the whole square ஓட வேல்யூ a square plus b square plus 2ab. a minus b the whole square ஓட வேல்யூ a square plus b square minus 2ab. அப்ப இத கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? இந்த இதுல இருந்து இத கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? plus a square minus a square கேன்சல் ஆகிரும். plus b square minus b square கேன்சல் ஆகிரும். minus 2ab மைனஸ் கொடுத்து பெருக்கும் போது plus 2ab ன்னு மாறும். அப்ப 2ab plus 2ab உங்களுக்கு 4ab ன்னு கிடைக்கும். அதே மாதிரி என்ன தெரியும்? a plus b the whole square plus a minus b the whole square க்கான வேல்யூ வந்து 2 into a square plus b square ன்னு தெரியும். அதாவது எப்படி எழுதலாம்? a plus b the whole square a square plus b square plus 2ab. இத வந்து a square plus b square minus 2ab ன்னு எழுதலாம். plus 2ab minus 2ab கேன்சல் ஆகி உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இது நமக்கு தெரிஞ்சதுதான். அப்படிதானே? சோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். a plus b the whole square minus a minus b the whole square னா 4ab. a plus b the whole square plus a minus b the whole square னா 2 into a square plus b square. இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? இத வந்து a ன்னு எடுத்துக்கோங்க. இத வந்து b ன்னு எடுத்துக்கோங்க. a யோட வேல்யூ வந்து 6pq, b யோட வேல்யூ வந்து 14q ன்னு எடுத்துக்கோங்க. a plus b the whole square minus a plus b the whole square minus a minus b the whole square minus a minus b the whole square. அப்ப a plus b the whole square ல இருந்து a minus b the whole square கழிச்சா என்ன கிடைக்கும்? 4ab. இதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது? 4 into a யோட வேல்யூ 6pq, b யோட வேல்யூ வந்து என்னது? 14q. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 14 6 84. சோ 84 into 4 84 into 4 4 4 16 32 1 33. ஆன்சர் வந்து 336 அப்படின்னு கிடைக்கும். 336ங்கிறது ஆப்ஷன். சோ எதுவும் தப்பு பண்ணிருக்கோமா? ஓகே. இங்க பாருங்க ஆப்ஷன் பி லயும் 336 இருக்கு, ஆப்ஷன் டி லயும் 336 இருக்கு. அப்ப அடுத்து இருக்கிறத செக் பண்ணணும். இங்க p மட்டும் தான் இருக்கு. எழுதிக்கலாமா? இங்க என்ன இருக்கு? q இருக்கு, இங்க ஒரு q இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? q ஸ்கொயர். அதாவது 336 pq ஸ்கொயர்னு கிடைக்கும். 336 pq ஸ்கொயர்ங்கிறது ஆப்ஷன் பி. கிளியரா புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியலனா இன்னைக்கு இப்பவே படிச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இந்த ஷார்ட்கட்டை வச்சு எக்ஸாம்ல ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். P and Q together can fill a cistern 8 hours. P alone can fill in 20 hours. How many hours will Q alone fill 3/4 of the same cistern? PQ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு தொட்டியை 8 மணி நேரத்துல நிரப்ப முடியுமா? P மட்டும் பார்த்தான் அப்படின்னா அந்த வேலையை 20 மணி நேரத்துல முடிப்பானா? அப்ப Q மட்டும் வேலை பார்க்கறான், முக்காவாசி தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ பியும் கியூவும் சேர்ந்தாங்கன்னா 8 மணி நேரத்துல வேலை பார்ப்பாங்க. பி மட்டும்னா 20 மணி நேரத்துல வேலை பார்ப்பாங்க. அப்ப இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் கிடைச்சிடுமா? 8க்கும் 20க்கும் எல்சிஎம் என்ன? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 40 வரும். இதுதான் உங்களுக்கு என்னது? டோட்டல் ஒர்க். ஓகே. அப்ப இத 40ஆ மாத்தணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 40ஆ மாத்தணும் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ P plus Q ஓட திறன் எவ்வளவு? எஃபிசியன்சி என்ன அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 5 கேக் பண்ணுவாங்க. P ஓட திறன் எவ்வளவு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 2 கேக் பண்ணுவான். அப்ப Q ஓட திறன் எவ்வளவு வரும்? 5 - 2 3ன்னு கிடைக்கும். ரைட்டா? அப்போ Q ஓட திறன் எவ்வளவுன்னா 1 மணி நேரத்துக்கு 3 கேக் பண்ணுவான். ஓகே.
1 மணி நேரத்துக்கு இல்லைன்னா 3 லிட்டர் தண்ணி ஊத்துவான். இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, முக்காவாசி தொட்டியை நிரப்புறதுக்கு கியூவுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. முழு தொட்டி நிரப்பணும்னா எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? 40 லிட்டர் தண்ணி ஊத்தணும். அப்போ முக்காவாசி தொட்டினா எவ்வளவு தண்ணி ஊத்துனா போதும்? 40 இன்ட்டு முக்கால் 3/4ன்னு போட்டோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? 4 10 4 40 30 லிட்டர். ஓகே, சோ 30 லிட்டர்னு தெரிஞ்சிருமா? ஓகே, சோ முழுசா தொட்டியை நிரப்பணும்னா 40. அதே முக்காவாசி மட்டும் நிரப்பணும் அப்படின்னா 40 இன்ட்டு 3/4 போட்டோம்னா 13 கிடைச்சிருமா? அந்த முக்காவாசியை யார் நிரப்புறாங்க? கியூ தான் நிரப்புறாங்க. கியூவோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 3 கேக் பண்றான். அப்போ 30 லிட்டர் நிரப்புறதுக்கு 30/3 எவ்வளவு நேரம் ஆகும்? 10 மணி நேரம் ஆகும். 10ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, numerator of a fraction is increased by 25%, denominator is decreased by 9%, then the value of new fraction வந்து 5/7 அப்படின்னா which of the following is correct statement with respect to the original fraction? ஒரு பின்னத்தின் தொகுதி வந்து 25% அதிகரிக்கப்படுகிறது. அதன் பகுதி வந்து 9% குறைக்கப்படுகிறது. புதிய பின்னத்தின் மதிப்பு 5/7 அப்படின்னா அசல் பின்னத்தை பொறுத்தவரை கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்? ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நியூமரேட்டர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. நான் எப்படி எழுதலாம்? நியூமரேட்டர் இன்ட்டு 125 போட்டுடலாமா? டினாமினேட்டர் எவ்வளவு கம்மி ஆகுது? 9%. டினாமினேட்டர் இன்ட்டு டோட்டல் வந்து 100. 9 கம்மி ஆயிட்டு அப்படின்னா 91 மாறிடும். ஓகேவா? ஈக்குவல் டு, அப்போ நியூமரேட்டரை இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி டினாமினேட்டரை இவ்வளவு டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபைனலா எனக்கு எப்படி மாறுது? 5/7 அப்படின்னு மாறுது. அவ்வளவுதான். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கனாலே இதுக்கப்புறம் குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆகுது, ஃபைனல் அவுட்புட் 5/7 கிடைக்கி. சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு 7 7 13 7 91, ஒரு 5 25 5 125. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஈக்குவல் டு இங்க இருக்க 13 இங்க கீழே இருக்கா, அங்க போச்சுன்னா மேல போயிரும். இங்க மேல 25 இருக்கா, இந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே வந்துரும். அப்ப நியூமரேட்டரோட வேல்யூ எவ்வளவு? 13. டினாமினேட்டரோட வேல்யூ எவ்வளவு? 25. ஓகே, இப்ப கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுங்க. நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் than டினாமினேட்டர் பை 10. தொகுதியானது பகுதியை விட 10 அதிகம். தொகுதி வந்து எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? சோ தொகுதியோட வேல்யூ வந்து எவ்வளவு வந்திருக்கு? தொகுதி வந்து 13 அப்படிதானே? நியூமரேட்டர் வந்து 13, டினாமினேட்டர் வந்து 25. நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட அதிகமாவா இருக்கு? இல்ல. அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். சம் ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 37 வரும்னு சொல்றாங்க. ரெண்டையும் கூட்டினா 37 வராது. 13 + 25 38 வருது. அதனால இதையும் தப்புன்னு சொல்லிடலாம். வேல்யூ ஆஃப் டினாமினேட்டர் வந்து 13ன்னு சொல்லியிருக்காங்க. டினாமினேட்டர் அப்படின்னா பகுதின்னு அர்த்தம். கீழே இருக்கிறது பேர் தான் டினாமினேட்டர், மேல இருக்கிறது பேர் தான் நியூமரேட்டர். தமிழ்ல மேல இருக்கிறத தொகுதின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத பகுதின்னு சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சின்ன வயசுல ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லி கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? பழைய சோறுக்கு மேல துவையல் வச்சிருக்கோம். அப்ப பழைய சோறுக்கு மேலதான் துவையல் வைப்போம். கீழே வைக்கிறது தான் பகுதி, கீழே இருக்கிறது தான் பகுதி, மேல இருக்கிறது தான் தொகுதி அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் தெரியாது. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது பகுதி, மேல இருக்கிறது தொகுதி. அதுக்குதான் ஷார்ட்கட் பழைய சோறு மேல துவையல். சோ பகுதி தொகுதி, கீழே இருக்கிறது டினாமினேட்டர், மேல இருக்கிறது நியூமரேட்டர். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? வேல்யூ ஆஃப் டினாமினேட்டர் வந்து 13, டினாமினேட்டர் எவ்வளவு? 25, பகுதியின் மதிப்பு 13ன்னு சொல்லியிருக்காங்க. பகுதியின் மதிப்பு நமக்கு எவ்வளவு? 25, தொகுதியின் மதிப்பு தான் 13. சோ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 3 பேரை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இதுதான் ஆன்சர். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் இஸ் 12. நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 12 வரும்னு சொல்றாங்க. அப்ப 25 - 13 12 வந்துருச்சா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ரைட்டா? அடுத்த கொஸ்டின். ஓகே, 8th கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A field is in the shape of quadrilateral. One of its diagonal வந்து 10 meter long. Perpendicular distances வந்து 12 meter, 13 meter. What is the area of the field? ஒரு வயல் வந்து நாற்கர வடிவத்துல வந்து இருக்கு. நாற்கரம் எப்படி வரையலாம்? எல்லாமே சதுரத்துல இருந்து உருவானதுதான். சதுரம் வந்து இந்த மாதிரி இருக்கும். சோ இத கொஞ்சம் இப்படி இழுத்து இந்த மாதிரி போட்டோம்னா அது செவ்வகமா மாறும். அதே சதுரத்தை இப்படி பார்க்க போட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி மாறும் உங்களுக்கு?
நாற்கரமா மாறிடும். ஓகேவா? எல்லாமே சதுரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேப்பை மாத்த தான் ஒவ்வொரு ஷேப் கிடைச்சது. அப்போ ஒரு நாற்கர வடிவத்துல இருக்கு. நீங்க நாற்கர மாதிரி போட்டனாலும் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரினாலும் போட்டுக்கோங்க. ஓகே. மூலை விட்டங்களில் ஒன்று வந்து 10 மீட்டர். மூலை விட்டங்களில் ஒன்று வந்து 10 மீட்டர் போட்டாச்சு. அதன் இரு உச்சிகளில் இருந்து செங்குத்து தூரங்கள். இது ஒரு உச்சியா, இதுல இருந்து ஒரு ஹைட்டு, இது ஒரு உச்சியா, இதுல இருந்து ஒரு ஹைட்டு. எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஒண்ணு வந்து 12 மீட்டர், இன்னொன்னு வந்து 13 மீட்டர். அப்ப இந்த நாற்கர வடிவ வயலோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? half இன்ட்டு diagonal இன்ட்டு h1 plus h2. ஓகேவா? half இன்ட்டு diagonal எவ்வளவு? diagonal எவ்வளவுன்னு சொல்லியிருக்கோம்? 10 இன்ட்டு h1 plus h2. h1 12, h2 வந்து 13. 12 plus 13 எத்தனை? 25. அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 2 5 2 10, 25 5 125 மீட்டர் ஸ்கொயர். அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது? ஏரியா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். புரியுதா? அப்படி இந்த ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். எவ்வளவு சிம்பிளா போன டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சோ இப்படி சிம்பிளா கேட்கறதுனாலதான் கட் ஆஃப் வந்து 76 78ன்னு போகுது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? கரெக்டா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம், ரீசனிங்லயும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம், சயின்ஸ்ல ஒரு 20 23 கொஸ்டினுக்கு மேல அட்டன் பண்ணி அதுலயும் அக்யூரசி மெயின்டைன் பண்ணி ஜெனரல் அவேர்னஸ்க்கு கரண்ட் அஃபேரும் படிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, வால்யூம் ஆஃப் எ சாலிட் சிலிண்டர் வந்து 2926 சென்டிமீட்டர் கியூப் அண்ட் இட்ஸ் ஹைட் வந்து 19 சென்டிமீட்டர். வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் சிலிண்டர்? ஒரு திண்ம உருளை வந்து இருக்கு, அதோட கன அளவு. ஓகே, கன அளவு வந்து 29 26ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர். அந்த திண்ம உருளையின் மொத்த புறப்பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2πr இன்ட்டு ஆர் பிளஸ் ஹச். ஓகேவா? 2πr இன்ட்டு ஆர் பிளஸ் ஹச். இதுதான் மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்ப நம்ம கையில என்னெல்லாம் இருக்கு? ஹைட் இருக்கு, ஆனா ரேடியஸ் இருக்கா? இல்ல. அதுக்குதான் இங்க ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க, வால்யூம் கொடுத்திருக்காங்க. உருளையோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர் ஹச். அப்ப இத வச்சு இந்த ஹைட்டு இந்த வால்யூமோட வேல்யூ வச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அந்த ரேடியஸையும் ஹைட்டையும் கொண்டு வந்து இதுல போட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நார்மல் மெத்தடு. இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்த கொஸ்டினை கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 1144, 1175, 1106, 1121 கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இப்போ நமக்கு 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன வரும்? 22/7 இன்ட்டு ஆர் ஏதோ ஒரு வேல்யூ வரும், நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஆர் இன்ட்டு ஆர் பிளஸ் ஹச் வந்து 19. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து எதோட மல்டிபிளா இருக்கணும்? எதோட மல்டிபிளா இருக்கும்? இது வந்து 22 இருக்கு இங்க. இங்க நம்பர் வந்து 22 இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல பேப்பர் பண்ணே இல்லாம ஒரு 2-3 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப இங்க 22 இருக்கா? 22 வந்து எதோட மல்டிபிள்? 22 2 இன்ட்டு 11 எழுதலாம். அப்ப 11ஓட மல்டிபிள். ஓகேவா? அப்ப இது 11ஓட மல்டிபிள். அப்ப கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூவும் 11ஓட மல்டிபிளா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும். ஓகேவா? இங்க 22 11 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். 11ஓட மல்டிபிளா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்க வேல்யூவை செக் பண்ணணும். அப்ப 11ஓட மல்டிபிளாங்கிறத எப்படி செக் பண்ணலாம்? இது 11ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு செக் பண்ணலாம். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? அந்த ஆல்டர்னேட்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஆட் பிளேஸ்ல இருக்கிறதையும் ஈவன் பிளேஸ்ல இருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் 0 வரணும், இல்லனா 11ஆல டிவைட் ஆகணும். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 11ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது 11ஆல டிவைட் ஆகுமாங்கிறத நான் எப்படி செக் பண்ணணும்? இதுல இருக்கக்கூடியதை நாம ஆட் பண்ணணும். ஓகே, சோ 11 வந்து சின்ன நம்பரா, சோ இதை விட்டுருங்க. இதுக்கு 0 0 போட்டு பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 11 வேண்டாம். வேற என்ன நம்பர் எடுக்கலாம்? 11ஓட ஸ்கொயர் வந்து எடுக்கலாமா? 121 எடுத்துக்கிறேன். 121 வந்து 11ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி ஒரு 0 போட்டுக்கோங்க. ஆடு பிளேஸ்னா 1வது இடம், இது 2வது இடத்துல இருக்கு, இது 3வது இடத்துல இருக்கு, இது 4வது இடத்துல இருக்கு. அப்ப ஆடு பிளேஸ்ல இருக்கிறத ஆட் பண்ணா 0
பிளஸ் 2 என்ன வரும் 0 பிளஸ் 2 2ன்னு கிடைக்கும். ஈவன் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 1 பிளஸ் 1 2ன்னு கிடைக்கும். அப்ப ஆட் பிளேஸ்ல இருக்கிறத ஆட் பண்ணிட்டேன், ஈவன் பிளேஸ்ல இருக்கிறத ஆட் பண்ணிட்டேன், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது 0 வருது. அப்ப இந்த 121 வந்து என்ன ஆகும் 11ஆல டிவைட் ஆகும். இதுதான் 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல். ஓகே, இது எல்லாமே பேசிக் கிளாஸ்ல நாம வந்து பார்த்திருக்கோம். இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து 11ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. அப்படி டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். ஆடு பிளேஸ்ல என்ன இருக்கு 1 4 இருக்கு, ஈவன் பிளேஸ்லயும் 1 4 இருக்கு. அப்போ 1 பிளஸ் 4 5 மைனஸ் 1 பிளஸ் 4 5, 5 மைனஸ் 5 எத்தனை 0. ஓகேவா? அப்போ 11ஆல டிவைட் ஆகும். ஒண்ணு அந்த டிஃபரன்ஸ் வந்து 0 வரணும், இல்லைன்னா 11ஆல டிவைட் ஆகுற மாதிரி வரணும். அப்ப இங்க 0 வந்துருச்சு. அப்ப இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும். ஓகே, அப்ப இது எனக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்து செக் பண்றேன். 1 7 8, 8 மைனஸ் 6 2 வருது. 2 11ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அடுத்து 1 மைனஸ் 6 1 7. ஓகேவா? சோ 7 மைனஸ் 1 6, 6 11ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. இதுக்கு பாருங்க 3, இந்த இது ரெண்டையும் அதுக்கு அடுத்து 1 பிளஸ் 1 2, 3 மைனஸ் 2 1 வருது. 11ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ நம்ம எந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிடலாம்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். உட்கார்ந்து ரேடியஸ் கண்டுபிடிக்க வேண்டாம், எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாம். இது வந்து 22 வந்து 11ஓட மல்டிபிள். அதனால கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து 11ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தே ஆன்சரை சொல்லிடலாம். கிளியரா? எக்ஸாம்ல எவ்வளவு செகண்ட் ஆகும்? 1 or 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். டாப்பருக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம்? கரெக்டான பிராக்டிஸ் ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா உட்கார்ந்து ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். நம்ம அப்படி பாக்குறதுக்குள்ள இவங்க என்ன பண்ணுவாங்க 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் ஏ தான் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். புக்ல என்ன மாதிரி மெத்தட்ல சால்வ் பண்ணிருப்பாங்களோ அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா? வால்யூம் கொடுத்திருக்காங்க 29 26. அப்போ வால்யூம் ஈக்குவல் டு பையோட வேல்யூ எவ்வளவு 22/7, ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 19 சொல்லியிருக்காங்க. 19 போட்டுடலாமா? இப்போ கட் பண்ணலாமா? கட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 22ஆல கட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 22 22. ஏன்னா இந்த மாதிரி நம்பர் எல்லாமே கொஞ்சம் ஹோலா கட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க பெரும்பாலும். ஸோ அப்போ 22 வச்சு கட் பண்ணோம்னா 3 22 66, திருப்பி 3 22 66 இருக்கும். திருப்பி 19 வச்சு கட் பண்ணி பார்க்கலாமா? 19 வச்சு கட் பண்ணோம்னா 7 டைம்ஸ் போகும். இங்க 9 இருக்கு, 3ல முடிஞ்சிருக்கு. யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 7 டைம்ஸ் போகும். அப்ப ஆர் ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு? இங்க 7 இருக்கு, இந்த 7 இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா 7 into 7 வந்து 49 இருக்கும். அப்ப ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 49. இதுல இருந்து ஆரோட வேல்யூ என்ன வரும்? 49க்கு ரூட் எடுக்கணும், 7ன்னு கிடைச்சிரும். இப்போ ஆரோட வேல்யூவை இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிருமா? அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 7 இன்ட்டு ஆர் பிளஸ் ஹச். ஹச் கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க 19ன்னு. அப்போ 19 பிளஸ் 7 26. இப்ப கேன்சல் பண்ணோம்னா 7 7 கட் ஆகிரும். ஆன்சர் என்ன வரும்? இங்க 44 இன்ட்டு 26. யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க, 6 4 24. ஆன்சர் 4ல முடியணும். 4ல முடிகிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். மத்த எல்லாரையும் எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். எந்த மெத்தட்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வச்சும் சால்வ் பண்ணலாம், இல்லனா நார்மல் மெத்தட்லனாலும் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ₹8442 is divided among A, B, C in such a way that if ₹77368 be deducted from their respective shares, they have money in the ratio 6:7:16. Find the difference between B and C's original shares. 8442 ரூபா இருக்கு. அதை ஏபிசிக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற பங்குல இருந்து பாத்தீங்கன்னா ஏ கிட்ட இருந்து 7 ரூபாய் எடுத்துக்கிறாங்க, பி கிட்ட இருந்து 73 ரூபாய் எடுத்துக்கிறாங்க, சி கிட்ட இருந்து 68 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மீதமுள்ள தொகையின் விகிதம் வந்து 6:7:16 இருக்கும். அப்போ பி மற்றும் சி ஆகியோரின் அசல் பங்குகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா 8442 ரூபாய் இருக்கு. இதுல ஏக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 7 ரூபாய் கமிஷன் எடுத்துட்டு கொடுக்குறோம். பியோட பணத்துல இருந்து ஒரு 73 ரூபாய் கமிஷன் எடுக்கிறோம். சியோட பணத்துல இருந்து ஒரு 68 ரூபாய் கமிஷன் எடுக்கிறோம். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா பிசியோட ஒரிஜினல் ஷேரோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு? 8442 ரூபாய் இருக்கு. இந்த கமிஷன் எல்லாமே எடுத்துட்டு ஏக்கு 6 பங்கு, பிக்கு 7 பங்கு, சிக்கு 16 பங்கு அப்படின்னு நாம பங்கு வைக்கிறோம்.
ஓகே. அப்போ ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தும் கமிஷன் எடுத்த பிறகு ஓவராலா எவ்வளவு வரும்? 8 3 11 11 7 18 148 வந்து எடுக்கிறோம் 3 பேருக்கும் சேர்த்து. 3 பேருக்கும் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 8442 கமிஷன் 148 எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளவு வரும் காசு? 12ல 8 போனா 4, 13ல 4 போனா 9, 3ல 1 போனா 2, 8. ஓகேவா? அப்ப இந்த மீதி இருக்க 8294 தான் எப்படி பங்கு வைக்கிறோம்னா 6:7:16ங்கிற ரேஷியோல பங்கு வைக்கிறோம். அப்ப டோட்டலா எவ்வளவு ரூபாய் போகும் பங்குல? 16 7 23, 23 6 29. அப்ப 29 பார்ட் வந்து 8294. இப்போ 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? டிவைட் பண்ணீங்கன்னா 8294 29 2 தடவை போகும் 58 12ல 8 போனா 4 7ல 5 போனா 2 9 கீழே இறக்கிடலாம். சோ திருப்பி எத்தனை தடவை போகும்? 8 தடவை போகுமா? 9 8 72 8 8 2 16 16 7 23 9ல 2 போனா 9ல 2 போனா 7 4ல 3 போனா 1 இந்த 4 கீழே இறக்கிடலாம். திருப்பி 6 டைம்ஸ் போகுமா? அப்ப 286ன்னு கிடைக்கும். அப்போ 1 பார்ட் எவ்வளவு? 286. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? அவங்களோட அசல் பங்குகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன? ஒரிஜினல் ஷேரோட வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு? பிக்கும் சிக்கும். பியோட ஒரிஜினல் ஷேர் எவ்வளவு? இப்போ பிக்கு கொடுத்த பங்கு எவ்வளவு? 7 பார்ட் 7x பிளஸ் அவங்கிட்ட இருந்து கமிஷன் எவ்வளவு எடுத்தோம்? 73. அப்போ ஒரிஜினலா அவங்கிட்ட கொடுத்தா எவ்வளவு கொடுத்திருக்கணும்? 7x பிளஸ் 73 அப்படின்னு கொடுத்திருக்கணும். ஓகே. சிக்கு வந்து ஒரிஜினல் ஷேர் எவ்வளவு? ஒரிஜினல் ஷேர் எவ்வளவு? 16x பிளஸ் 68 அப்படிதானே? அவனுக்கு இப்ப கொடுத்தது வந்து 16 பார்ட். அவங்கிட்ட இருந்து கமிஷன் எடுத்தது 68. அப்ப 16x பிளஸ் 68ன்னு போட்டுடலாமா? புரியுதா? இது கமிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்த ரேஷியோ. கமிஷன் எடுக்காம கொடுத்திருந்தா பிக்கு எவ்வளவு போயிருக்கும்? 7x பிளஸ் 73. சிக்கு எவ்வளவு போயிருக்கும்? 16x பிளஸ் 68ன்னு போயிருக்கும். அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 7x பிளஸ் 73 மைனஸ் இல்லனா இதுல இருந்து இதை கழிங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 16x பிளஸ் 68 மைனஸ் 7x பிளஸ் 73 இருக்கும். ஓகேவா? சோ இப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? இங்க மைனஸ் போட்டுக்கலாம், இங்க மைனஸ் போட்டுக்கலாம். 9x மைனஸ் 5ன்னு கிடைக்குமா? அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 9x மைனஸ் 5. எக்ஸ்ங்கிறது 1 பார்ட். 1 பார்ட்டோட வேல்யூ எவ்வளவு? 286. அப்ப 9 into 286 மைனஸ் 5ன்னு போடலாம். யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம்னா 9 6 54 4ல முடியும் மைனஸ் 5. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூஸ்னாலும் இருக்கலாம். அப்ப கடன் வாங்கி நம்ம மைனஸ் பண்ணும்போது 14 மைனஸ் 5 வந்து என்ன வரும்? ஆன்சர் 9ல முடியும். 9ல முடிகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். இதை உட்கார்ந்து 286 into 9 அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 5 மைனஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா 4ன்னு கிடைக்கும். இங்க 5ன்னு இருக்கும். அப்ப இங்க இருந்து 1 கடன் வாங்கும் போது 14 மைனஸ் 5 9ன்னு வரும். 9ல முடிகிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். Cost of 4 keychain and 3 wallet வந்து 75. Cost of 2 keychain and 2 wallet வந்து 48. What is the cost of 3 keychain and 1 wallet? 4 keychain இருக்கு. ஓகேவா? சோ 4 keychain. இப்போ நான் keychain வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா Xன்னு எடுத்துக்கிறேன். பணப்பைகள் wallet வந்து நான் வந்து Yன்னு எடுத்துக்கிறேன். 4 keychain 4x plus 3 பணப்பை 3y கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? 75 ரூபாய் வரும். அதே 2 keychain சோ 2x plus 2 wallet ஈக்குவல் டு என்ன வரும்? 48ன்னு கிடைக்கும். அப்படின்னா 3 கீச்சைன் பிளஸ் ஒரு வேலட்டோட அமௌண்ட் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. இதை 1வது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை 2வது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்ப இதை சால்வ் பண்றதுக்கு இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? மேல 4x plus 3y equal to 75. கீழே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4x plus 4y equal to 96 இருக்கும். டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 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 கேன்சல் ஆகிரும். 4ல 3 போச்சுன்னா 1 ஒரு y 96ல 75 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 6ல 5 போனா 1 சோ 21ன்னு கிடைக்கும். ஓகே. அப்போ y ஓட வேல்யூ வந்து 21. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2x plus 2 into y ஓட வேல்யூ 21 இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. equal to 48. அப்ப 2x equal to இந்த 42 இந்த பக்கம் வந்துரும். 2 into 21 42. 48 minus 42 6ன்னு கிடைக்கும். அப்ப 2x equal to 6னா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 3 கீ செயின். சோ 3x plus y ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
அப்ப 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எத்தனை 3 பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன 21. அப்போ 3 3 9. 9 பிளஸ் 21 ஆன்சர் எவ்வளவு 30 ரூபாய். ஓகேவா? அப்போ 3 கீ செயின் பிளஸ் ஒரு வேலட்டோட மதிப்பு என்ன அப்படின்னா 30 ருபீஸ். 30 ருபீஸ்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? அர்மன் ரன்ஸ் 8.8 கிலோமீட்டர் இன் 1 hour 20 minutes. How long will he take to run 26.4 kilometer at double the previous speed? இந்த கொஸ்டினை வேணா நீங்க ஹோம்ஒர்க் கொஸ்டினா எடுத்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நாளைக்கு இந்த கொஸ்டினை நாம டிஸ்கஸ் பண்ணலாம். அர்மன் வந்து 1 மணி நேரம் 20 நிமிடங்கள்ல 8.8 கிலோமீட்டர் தூரம் ஓடுகிறார். முந்தைய வேகத்தை விட 2 மடங்கு வேகத்துல போனாரு அப்படின்னா 26.4 கிலோமீட்டர் தூரத்தை அடைய எவ்வளவு நேரமாகும்? உங்களுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, சோ இது போக உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ஒரு 13 கொஸ்டின் இருக்கும். இது எல்லாத்தையும் நாம வந்து நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் இப்பதான் மேம் புதுசா ரயில்வே எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துக்குமான கிளாஸஸ் கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். டெஸ்ட்டும் நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணிக்கலாம். பேங்கிங் படிக்கிறீங்கன்னா அதுக்கான கிளாஸஸும் இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். 2499 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 year வேலிடிட்டில ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் டிக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணியும் நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அது மாதிரி குரூப் டிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலனாலும் அந்த டவுட்ஸையும் இந்த நம்பருக்கே நீங்க ஷேர் பண்ணி கேட்டுக்கலாம். குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியா நடந்த குரூப் டியோட 101 ஷிஃப்ட்டை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதே மாடல்ல தான் இனி வரக்கூடிய எக்ஸாம்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த ஷிஃப்ட்டோட பிடிஎஃப் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி குரூப் டிக்காக நம்ம கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் கொண்டு போயிருக்கோம், மேக்ஸ் கிளாஸஸும் நம்ம கொண்டு போயிருக்கோம். அந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுவும் யூடியூபோட பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸையும் பார்த்துருங்க. தேங்க்யூ.